தாங்கள் திருமணிப்பர் பாதைகளுக்கு மல்லிகை முல்லை கோங்க மன்னாரம் என்று சொல்லப்பட்ட மலர் ஜாதி வகைகளை கொண்டு வந்து தாங்கள் பாதத்தில் குவித்து அடிபணிந்தோம். ஆமா ஆமா ஆமா. வந்தனும் பாஞ்சாலி சுபத்திரா அத்த மக்கள் ஐவராஜாக்களும் என் திருவடியை நீங்கள் படிந்தீர்கள். மாமன் கண்ண பரமாத்மாவுடைய பாதத்தை படிந்ததனால் சுகமாக வாழ்வாயப்பா. நாங்கள் ஆசீர்வாதம் எங்கள் சிறப்பீடு கொண்டோம் சாமி. இருந்தாலும் நேற்றைய தினம் பத்ராவதி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய எவர்ண சுவ மகாராஜனிடத்திலே இருக்கிறது ஐவர்ண புறவையை. அதை கொண்டு வாருங்கள் என்று சொன்னேனே, என்ன செய்தீர்கள்? மாமா, தாங்களுடைய சொல்படிக்கு அந்த எவர்ண மகாராஜனிடத்துல சென்று அதாவது அந்த புறவை ஐவர்ண புறவையே கொண்டு வந்துட்டோம் மாமா. அதை வைத்து என்ன செய்வது? அதை வைத்து என்ன செய்வது அப்படி என்பது எங்களுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை மாமா. சொல்கிறேன், நான் எதற்காக கொண்டு வர சொன்னேன் அந்த காரணத்தை சொல்கிறேன். 18 நாள் பாரத போர்க்களத்திலே எதிரியா இருந்தாலும் 11 அக்கிரபாணி சேனையை அடைத்தோம். சேனை தலைவர்களும் காலால் படைகளும் குதிரை படைகளும் யானை படைகளும் ஒட்டக படைகளும் ரஜ கத துரக பதாதி 4 வகை சேனைக்கும் எல்லா ஆண் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். கல்யாணம் ஆனவனுக்கு பொண்டாட்டி இருப்பான், கல்யாணம் ஆகாதவனுக்கு அம்மா இருக்கும், அக்கா தங்கச்சி இருக்கும். எல்லாரும் மாண்டு விட்டார்கள். அனைவருடைய உள்ளமும் கொந்தளிக்கும். அரசாங்கத்து வேலைதான், செத்து போயிட்டா பதறமில்ல. அதனால இப்போ நமக்கு எதிரி துரியோதனன் தான். நாம செஞ்ச சண்டை தர்மமா அதர்மமா? தர்மராஜன் தலைமையிலே பாரத போர்க்களத்திலே இந்த குருச்சத்திரத்திலே கண்ணனுடைய ஆலோசனை பிரகாரம் 18 நாள் பாரத போர்களும் முடித்தோம். இந்த 56 தேச அரசர்களும் இன்னும் யாராவது எதிரி இருக்கிறார்களா? இல்லை. தர்மமா அதர்மமா என்று நாம இந்த குறைவை வைத்துதான் இதை நாம எடை போட முடியும். அப்படியா? ஏன்னா இதை கண்டறிய வேண்டும் என்றால், ஏன்னா எதற்காக நான் இதை சொல்லுகிறேன்? இது சூரிய குலத்து அரசை, சூரிய குலத்து அரசை தசரத சக்கரவர்த்திக்கு பிறந்தாரே ராமர், அவர் அஸ்வமதி யாகம் செஞ்சாரு. அதே மாதிரி நாம ஒரு அஸ்வமதி யாகம் செய்யணும். அந்த புறவையை இப்ப கொண்டு வாங்க. அந்த புறவை கொண்டு வரணுமா? ஆமா. ஆகட்டும் மாமா.
பட்டையை எழுதி கட்டணும். எப்படி? ஸ்ரீமகா ராஜராஜஸ்ரீ ஸ்ரீமகா கணபூர்த்திய நீங்க அந்த பட்டைக்கு அந்த இது எடுத்துட்டு வாங்க, அப்படியே எழுதி போடலாம். சரி. எழுதுங்க. சொல்லுங்க. ஸ்ரீமகா ராஜராஜேஸ்வரி ஸ்ரீமகா கணபூர்த்திய தர்மராஜா எழுதிய தர்மராஜா எழுதிய நிருபம் இல்ல நிருபம் உள்ள பட்டயம் பட்டயம் என்னவென்றால் 18 நாள் பாரத போர்களும் துவக்கம் செய்து பாண்டவர் ஜெயமடைந்து விட்டோம். சரி. ஆனால் என் எதிரிகள் எல்லாம் ஆண்டு விட்டார்கள். இப்போ அஸ்வமதி யாகம் ஒன்று செய்ய வேண்டும். சரி. அந்த யாகத்துக்கு பொன்பொருள் திரவியம் வேணும். எங்கு நாங்கள் செய்த யுத்தம் தர்மமா இருந்தா பொன்பொருள் தெரிவித்து கொடுங்க. அதர்மம் என்று எதிரியாக இருந்தா இந்த குதிரையை பிடிச்சு கட்டுங்க. இந்த குதிரைக்கு பின்னாடி வர்றது வரக்கூடியவர்கள் அர்ஜுனனும் அர்ஜுனன் இருவரும் வருகிறார்கள். இப்படிக்கு தர்மராஜா சாமி இன்ன வரைக்கும் என்ன தின்னுட்டு வந்து இப்ப வந்து சுண்டல் கேட்டோம். இந்த பட்டயத்தை புறவிய நெட்டில கட்டி 56 தேசத்துக்கும் இந்த புறவியை அனுப்புறோம். குதிரைக்கு பின்னாடி நாங்க 2 பேரும் போயிட்டு வர்றோம். அப்படியா? ஆமா. இப்போ பாஞ்சாலி கற்பூரம் எடுத்துட்டு வந்து தூப தீப நைவேத்தியம் கொடுத்து எங்களை வழி அனுப்பும். ஆகட்டும். எங்க சுபத்திர தங்கா தங்கா சுவாமி புறவியே உங்களை வழியில் வைக்கிறோம்.
விண்ணப்பம். என்ன 18 நாள் பாரத போர்ல கூட என் கணவருக்கு யாராவது உடம்புலையா எந்த ஒரு விண்ணமும் இல்ல. ஆமா. இப்ப எப்படி போறாரோ அதே போல எங்ககிட்ட கொண்டு வந்து மீண்டும் ஒப்படைக்கிறீங்க. அவருக்கு இப்ப இதுல என்ன கருத்துன்னா, நீ எனக்கு ஒரு உத்தரவு போட்டு இல்ல, உன் பேச்ச நான் மாற மாட்டேன். ஏன்னா அச்சனை தான் கல்யாணம் பண்ணிக்கின்னேன். யாதவர் குலத்தை எல்லாம் அந்தமான் தீவுக்கு கொண்டு போய் கோமாதா பூசின்னு அங்க விட்டுட்டு நான் தனி படகுல வந்து துவாரகையில இருந்து அர்ஜுனுக்கு ஒண்ணு வழி அனுப்புனேன். என் பேச்ச நீ கேப்பில்ல, நீ வேஷம் அழிக்காத இருக்கணும், விடிய காலம் வரணும். அப்பதான் சாமி சோற வந்து வருவாரு. துவாரக துவாரம்னா சங்கு துவாரம். துவாரக இன்னுமா ஆள்காலுக்கு ஒரு மாதிரி. அதனால தர்மா சாமி பீமன் தலைமையில என் கூட, அதாவது மல்லர்கள் நாங்க அந்தந்த நாட்டுல வாங்கக்கூடிய பொன்பொருளை நாங்க அப்பப்போ வழி அனுப்புறதுக்கு பீமன் ஒவ்வொரு நாடா எங்க பின்னாடி மல்லர்களை அனுப்ப சொல்லு. அப்படியே ஆகட்டும் சாமி. சேமிக்க கூடிய பொருளை அஸ்தாபுரம் கொண்டு சேர்த்துக்கிறேன். ஆகட்டும். அதனால நீ மையர்களை வைத்து நல்ல கொத்துக்காரனை வச்சு, மையன்னா என்னன்னு தெரியாது இல்ல, ஆமா, கொத்துக்காரனை வச்சு ஏகச்சாலை அமை. ஆகட்டும் சுவாமி. அப்படி ஆகட்டும். நான் சென்று வருகிறேன். போயிட்டு வாங்க. சென்று வருகிறோம். பல்லவம் பப்பரம் பாண்டிய தேசம் வந்திருக்கிறோம். பாண்டிய தேசம் அதான் தெரியுது அவனுக்கு. இதுதான் மதுரை. இதுதான் நீ அள்ளி கல்யாணம் பண்ணில. இந்த அங்கதான். சரி. அதனால உள்ள புறவியை அனுப்புவோம். என்ன கதியில வந்துட்டு சேர்த்துதான் பாக்கலாம். போயிட்டு வா.